சார், உங்களோட அரசியல் வழக்கறிஞர் சங்கத்திலேருந்து ஆரம்பிச்சதுன்னு நீங்க சொல்றீங்க. உங்களோட வாக்கு அரசியலோட நிலைப்பாடு என்ன? இல்லை, நானும் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து அப்பா வழி தானே நானும். கலைஞரோட தமிழ் பேரில் வந்து ஒரு பற்றுதல் இருக்கும். ம். எங்கே அரசியல் நிகழ்ச்சி, எங்கே மீட்டிங் நடந்தாலும் எங்கள் அப்பா என்னை கையோடு அழைச்சிட்டு போவாங்க. அப்போ வந்து கலைஞருடைய பேச்சுக்கள் வந்து என்னை ரொம்ப கவரும். தமிழ் பேர், தமிழில் அவருக்கு உள்ள ஈடுபாடு, அவர் பெருசாக படிக்கலைன்னாலும் தமிழ் அவர் உச்சரிக்கிற அந்த சொல்லாடல், அவர் கோர்வையாக கொண்டு போகிற அந்த தன்மை, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போவே பிடிக்கும். அந்த மாதிரி வந்து அரசியலில் வரும் பொழுது பாலிடிக்ஸ், லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, லோக்கல் பாலிடிக்ஸில் நிறைய பார்சியாலிட்டி இருக்கும். இந்த பார்சியாலிட்டி தான் வந்து என்ன பண்ணுது, விசிகாங்கிற இன்னொரு தலைமையை நோக்கி என்ன போக சொல்லுது. பாலிடிக்ஸில் திமுகவில் இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ், அந்த பார்சியாலிட்டி என்ன வந்து எதுக்காக, நமக்காக எதுவுமே இவங்க வந்து பண்ணாத ஒரு சூழல்ல, நமக்காக குரல் கொடுக்காத சூழல்ல, நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நமக்காக நிற்காத சூழல்ல, எதுக்காக தேர்தல் அரசியலுக்காக மட்டும் அவங்களுக்காக நான் கொடி பிடிச்சிட்டு நிற்கணுங்கிற கேள்வி எனக்கு எழுந்துச்சு. அதனால எனக்கான தலைமையை நான் தேடிக்கிட்டே இருந்தேன். தேடிக்கிட்டே இருக்கும்போது கண்ணில் பட்டது திருமாங்கிற அந்த ஒரு தலைவரோட முகம். முகமே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கண்ணில் படலை. அவருடைய சுவரில் அவர் பேர் எழுதின சுவர் விளம்பரம் தான் கடலூரில் முதல் முறையாக நான் பார்க்குறேன். கடலூரில் பேருந்து நிலையத்தில் சுவரில் எழுதியிருக்காங்க, இந்த இரா திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு எழுதியிருக்காங்க. யாரா இந்த திருமாவளவன்? அப்பதான் நான் சர்ச் பண்றேன். அப்படி வந்து வரும்பொழுது இவரு வந்து இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடுறாரு, அவங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்தா அதை தட்டி கேட்கிறாரு, அவர் கண்டனத்தை எழுப்புறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கான தலைமையை வந்து நம்ம தானே முடிவு பண்ணணும், நம்ம தானே கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நான் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது தெரிஞ்ச ஒரு தலைவர் அப்படிங்கிறதுனால நான் திருமாவை நேசிச்சேன். அந்த இயக்கத்துக்குள்ள என்னை இணைச்சுக்கிட்டேன். அந்த இயக்கத்துல என்ன ஒப்பு கொடுத்துட்டேன்னே சொல்லலாம். அப்படி போயிட்டு இருக்கு. உங்க கூட இருந்தாலே அரசியல் பத்தி கிட்டத்தட்ட ஒரு 90% தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இவ்வளவு பேசுறீங்க டாக்டர் திருமாவளவன் சார் பத்தி, அவரை பத்தி உங்களோட நேரடி உரையாடல்கள்லாம் இருந்திருக்கும். அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருமா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட பேரை சொல்றேன், ஆனா எந்த இடத்துலையுமே வந்து தலைவருடைய பேரை நான் சொன்னதில்லை. என் கூட பேசுற தோழர்கள் எல்லாமே இவ்வளவு நேரம் நாங்க பேசிட்டு வரோம், பல முறை நான் தலைவர் பேரை சொல்லிட்டு வரேன், ஆனா ஒரு இடத்துல கூட நீங்க தலைவர் பேரை வந்து நீங்க சொல்லவே இல்லையே, என்ன இந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னு கூட என்ன கேட்பாங்க. நான் அது வந்து அதை வந்து ஒரு சனாதன பார்வையில நான் வந்து சொல்லாம இல்லை. பட் ஆனா தலைவர் பேர்ல உள்ள அதீத மரியாதை, அந்த மரியாதை, பாசம், அவர் வந்து என்னுடைய உயிருக்கு மேலா நான் கருதுறேன். சிறுத்தைகள் எல்லாருமே வந்து தன்னோட உயிருக்கு மேலான ஒரு அன்பு செலுத்துற ஒரு நபரா தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறதுனாலதான் இதையெல்லாம் ஒண்ணு சேர்த்துதான் அவர் பேசுற ஒவ்வொரு நிலையிலையும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளேன்னு சொல்லுவார். என் உயிரின் உயிரான விடுதலை, ஏன்னா நாங்க எப்படி அவரை உயிரா நினைக்கிறோமோ அதே மாதிரி தலைவரும் எங்களை உயிரா நினைக்கிறார். அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்காக குரல் கொடுக்கிறது ஒருத்தர் இருக்கார், அந்த இடத்துல தலைவர் இருக்கார். அதனால அவர் பேர்ல எங்களுக்கு ஒரு பற்றுதல் இருக்கு, ஒரு பாசம் இருக்கு. சனாதனத்தை எதிர்ப்போம், சனாதனத்துக்கு எதிராக குரல் கொடுப்போம். உங்க தலைவர் வந்து மூச்சுக்கு 300 தடவை சனாதனம் சனாதனம் சொல்றாரு. சனாதனம்னா என்ன? ஆங்கிலேயர்கள் வந்து இங்கிலீஷ்கார நம்ம நாட்டை ஆண்டான்ல, ஆளும் பொழுது நம்ம நாடு சின்ன பின்னமா போச்சு. சின்ன பின்னமா இருந்த இந்தியாவை
ஒன்று சேர்க்கணும். ம். ஏற்கனவே உள்ள பழைய சட்டங்கள்லாம் தூக்கி தூர போடணும். ம். ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த சட்டங்கள் இருந்தது. ம். பிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன்கிற பாகுபாடு இருந்தது. நான் மன்னர், இவன் வந்து அடிமைங்கிற அந்த வித்தியாசம் இருந்தது. ம். அப்போ இந்த சிதிலமடைந்த இந்தியாவை ம். ஒன்னாக்கணும், ஒரே சட்டத்துக்கு கீழே கொண்டு வரணும். ம். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் பொழுது ம். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்து இருக்கிற சூழல்ல ம். பல்வேறு மதங்களை உள்ளடக்கிய இந்திய நாடு ம். எல்லா மதத்தவர்களும் வாழ்கிற நாடா இந்தியாவா இருக்கணும்னு எங்களுடைய முன்னோர்கள்லாம் ஆசைப்பட்டாங்க. கரெக்ட். ம். அப்போ நமக்கான ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கு ம். முயற்சி பண்ணி ம். சட்டத்தை எழுதுறதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க. ம். அந்த குழுவுல டாக்டர் அம்பேத்கர் தலைவராக இருந்தார். ம். அவர் இருந்து அந்த குழுவை வச்சு கான்ஸ்டியூஷன் ப்ரிப்பேர் பண்றாங்க. ம். 2 வருஷம் 11 மாசம் ம். 16 நாட்கள் நினைக்கிறேன். ம். அந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் ம். எழுதி வைக்கும் பொழுது இப்போ கொடியை வந்து முடிவு பண்ணும். நாட்டுக்கு ஒரு கொடி தேவை. ம். மதத்தை சார்ந்த நாடா இருந்துச்சுன்னா நம்ம வந்து மத கொடி ஏற்றி விட்டுறலாம், காவி கொடிய. மதம் சார்ந்த நாடு இல்லை, ம். இது மத சார்பற்ற நாடு. Correct. அப்போ மத சார்பற்ற நாடுங்கும் பொழுது எல்லாரும் ஏத்துக்கிற ஒரு கொடியை, ம். முஸ்லிம்ஸும் அந்த கொடியை ஏற்றணும், கிறிஸ்தவனும் அந்த கொடியை ஏற்றணும், பார்சியும் அந்த கொடியை ஏற்றணும், இந்துவும் அந்த கொடியை ஏற்றணும். அப்போ ஒரு தேசிய கொடியை வடிவமைக்கணும். தேசிய கொடியை வடிவமைச்சாங்க. அந்த தேசிய கொடியை வடிவமைக்கிறதுக்கு அப்போ உள்ள முன்னணி தலைவர்கள் ராஜாஜி, மகாத்மா காந்தி, நேரு இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னணியில இருந்து பண்ணாங்க. அம்பேத்கர் உள்பட எல்லாரும் இருந்து பண்ணாங்க. அப்படி பண்ணி மதசார்பற்ற நாடா கொண்டுட்டு வந்து இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியட்ல வந்து சில சொல்லாடல்களை கான்ஸ்டியூஷன்ல உள்ள புகுத்தினாங்க. மதசார்பற்ற நாடா இருக்கிற ம். அந்த சூழல்ல ம். அதை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை ம். இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கு. ம். ஏன்னா இப்ப மதசார்பற்ற நாடுங்கிறது சுதந்திர நாடு, ம். ஜனநாயக நாடு. ம். இப்ப ஜனநாயகத்துக்கும் சுதந்திரத்துக்கும் இப்ப ஆபத்து வருது. ஆமா. ஏன்னு சொன்னா ம். சனாதனம்ங்கிற அந்த சொல்லாடல் மேலோங்கி வருது. இப்போ கரெக்ட், கரெக்ட். அத பத்தி நிறைய சனாதனம்ங்கிற சொல்லாடல் மேலோங்கி வருது. ம். சனாதனம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்க ம். ஒரு செயலை உங்களை செய்ய சொல்லி நான் நிர்பந்தப்படுத்தினேன்னா ம். அது சனாதனம். ம். சிம்பிள். ம். நீ இந்த பேப்பர்ல தான் நீ எழுதணும் அப்படின்னு நான் சொல்லி உங்களை நிர்பந்தப்படுத்தினேன்னா அது சனாதனம். ம். எங்க மேட்டர் இவ்வளவுதாங்க, எந்த பேப்பர்ல வேணாலும் எழுதுங்க, ம். அது உங்களோட ரைட்ஸ் ம். அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க, ம். அது ஜனநாயகம். நான் எந்த உணவை நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேனோ அந்த உணவை நான் சாப்பிடுறதுக்கு எனக்கு ரைட் இருக்கு, ம். எனக்கு சுதந்திரம் இருக்கு. கரெக்ட். இது ஜனநாயகம். ம். நீங்க வந்து நீ அதெல்லாம் சாப்பிட இதான் சாப்பிடணும்னு நீங்க சொன்னீங்கன்னா ம். அந்த நிர்பந்தம்ங்கிறது சனாதனம். ம். அப்போ நான் என்ன செய்யணும் போகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்னு நான் சொல்றேன். ம். as a ரைட்டு. ம். பட் ஆனா சனாதனம்ங்கிற அந்த பார்வையில பார்க்கும் பொழுது ம். ஒரு அதிகாரத்துல நீங்க உட்கார்ந்துக்கிட்டு ம். நீங்க இதைத்தான் பண்ணணும், இதைத்தான் செய்யணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு போகும் பொழுது ம். அதைத்தான் சனாதனம்னு நாங்க சொல்றோம். ம். அந்த சனாதனத்தை நாங்க ஆதரிக்க மாட்டோம். அந்த சனாதனத்தை காலத்துக்கும் நாங்க எதிர்ப்போம். ம். ஏன்னா சனாதனம் மேலோங்கி போச்சுன்னா ஜனநாயகம் செத்து போயிடும். ஜனநாயகம் செத்து போயிடுச்சுன்னா மறுபடியும் ஆண்டான் அடிமைங்கிற முறை வரும், ஏற்றத்தாழ்வுகள் வரும், பிறப்பால் நான் மேல பிறப்பால் நான் இன்னை கீழேங்கிற அந்த வேற்றுமை வந்துடும். அந்த வேற்றுமை வரும் பொழுது மறுபடியும் 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி பின்தள்ளப்படுவோம். இந்த பிற்போக்குவாதிகள் சொல்றோம்ல, முற்போக்குவாதிகள் பிற்போக்குவாதிகள் சொல்றோம்ல, அது மாதிரி பிற்போக்குத்தரமான ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படுவோம். மறுபடியும் 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி போனா நம்மளுடைய வாழ்நிலை என்னன்னு பாருங்க.
ம். நம்ம எந்த சூழல்ல வேகமா போயிட்டு இருக்கோம் முன்னாடி ம். முன்னாடி போறது நமக்கு சரியா 100 வருஷத்துக்கு பின்னாடி போறது நமக்கு சரியாங்கிறத மக்கள் நீங்க தான் முடிவு பண்ணணும். இத தாண்டி ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்கு. ம், இப்போ சனாதனம், ம். ஆ, ஆன்மீகம் ஆன்மீகம். இத எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையாவே சிறப்பான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. இப்போ உள்ள காலகட்டத்துல இப்போ உள்ள அரசியல்வாதிகள் குறிப்பா சில ஆளும் மத்திய அரசை ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் இப்ப என்ன சொல்றாங்க, ஆன்மீகத்தை கொண்டு வந்து இந்த சனாதன சனாதன பிற்போக்கு விஷயத்துல வந்து உள்ள கொண்டு போறாங்க. ம். ஆன்மீகம்ங்கிறது வேற. ம். என்னுடைய பார்வையில ஆன்மீகம்ங்கிறது வேற. ம். அந்த ஆன்மீகம் இந்து இந்து மக்கள்கிட்ட இருக்கு, ம். கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இருக்கு, ம். இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருக்கு, ம். மற்ற பார்சிய மக்கள்கிட்ட இருக்கு. எல்லா மதத்தை சார்ந்த மக்கள்கிட்டையும் ஆன்மீகம் இருக்கு. கரெக்ட். இருக்கு. எல்லா மதத்தை சார்ந்த மக்களிடத்திலும் ம். ஆன்மீகம் இருக்கு. ம். அவங்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு, ஒரு கடவுள் இருக்காரு. அவங்கள வந்து அவங்க மேல அவங்க நம்பிக்கை வச்சு நம்பிக்கை வழிபடுறாங்க. ஆ. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ம். அம்பேத்கர் எழுதின இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்படுற விஷயங்கள்ல ஒவ்வொருத்தருடைய மத வழிபாட்டு உரிமைகளிலும் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் தலையீடு செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ம். அப்போ யார் வேணாலும் எந்த மதத்துல உள்ளவங்களாலும் எந்த கடவுளை வேணாலும் அவங்க வந்து தரிசிக்கலாம், போகலாம், வரலாம். அந்த வழிபாட்டு முறை உரிமையில வேற யாரும் தலையிடக்கூடாதுன்னு இருக்கு. ம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஆன்மீகம்ங்கிறது வந்து அந்த வழிபாட்டு முறையை தான் சொல்லுது. ஒவ்வொருத்தரும் ஒரு முறையில வந்து வழிபடுவாங்க. அவங்களும் இஷ்ட தேவதைகளை வந்து வழிபடுவாங்க, குலதெய்வம் சொல்லுவாங்க, தெரியிற கடவுள் எல்லாரையும் கும்பிடுவாங்க, வேளாங்கண்ணிக்கும் போவாங்க, தர்காவுக்கு போறாங்களா என்னன்னு தெரியாது, வேளாங்கண்ணிக்கு போவாங்க, திருப்பதிக்கும் போவாங்க. அது மாதிரி இருக்கும். ஆன்மீகம் சார்ந்து சில மூட பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு போனா நம்மளுக்கு கடவுள் ஏதாவது கொடுப்பாரு, சாமி ஏதாவது கொடுக்கும் நம்பிக்கையில போறது, அது ஆன்மீகம். அது எல்லாம் இப்போ முஸ்லிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்நாள்ல ஒரு முறையாவது மக்காவுக்கு மதீனாவுக்கு போயிட்டு வரணும், அப்ப போனா நம்மளுக்கு மோட்சம் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்துக்களை பாருங்களேன், காசி ராமேஸ்வரம் ஒரு முறையாவது போயிட்டு வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவ மக்கள்லாம் வந்து அது மாதிரி ஜெருசலம் போகணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கோ இல்லை பூண்டி மாதாவுக்கோ எங்கேயோ போயிட்டு வரணும்னு நினைச்சுக்கிறாங்க. அது ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள். ஆனா சனாதனம்ங்கிறது இதுக்குள்ள வராது. சனாதனம்ங்கிறது பழமைவாதம், பழைய பஞ்சாங்கம்னு சொல்றோம்ல, அது பழைய பஞ்சாங்கம் இனிமே எதுக்கு நமக்கு தேவைப்பட போகுது? அதை தாண்டி நம்ம வந்தாச்சு. பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் தாண்டி இப்ப வந்து கணினி மயத்துல வந்தாச்சு. நான் திரும்ப பழைய பஞ்சாயத்துக்கே போன்னு சொன்னா அதுக்கு 10 பேர் கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான், வாங்க வாங்க போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். கடைசியில அவனும் அதுக்குள்ளதான் போய் உள்ள போறானுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி சனாதனம்னு என்னென்ன புரிஞ்சுட்டீங்களா? ஆன்மீகத்துக்கும் சனாதனத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஷியேட் இருக்கு பாருங்க. ஆனா இப்ப உள்ள ஆட்சியாளர்கள் என்ன பண்றான், சனாதனத்தையும் ஆன்மீகத்தையும் பார் வந்து கோயிலுக்கு போக கூடாதுங்கிறானுங்க, சாமி கும்பிடக்கூடாதுங்கிறானுங்க, வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்றானுங்க. இது வந்து சனாதனம் கிடையாது, இது ஆன்மீகம். ஆன்மீக ஒரு மத வழிபாடு நடத்தக்கூடிய இடங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு ஆளும் அரசாங்கம், மாநில அரசா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும், அவங்க வந்து முன்னெச்சரிக்கையா சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஏன்னா அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கிற சூழல்ல மறுபடியும் அதே விஷயத்த கொண்டுட்டு போனாங்கன்னா அங்க ஒரு இஷ்யூ ஆகும். 2 மதத்துக்குள்ள உள்ளவங்க வந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா வந்து மத கலவரம் ஏற்படும், அமைதி கிடைக்காது. அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள்ல ஆளும் கவர்மெண்ட் பண்ணும் பொழுது அதை வந்து அரசியல் சாயம் போட்டு பிடிச்சி வந்து ஆன்மீகத்துக்கு, கோவில் சாமிகளுக்கு, இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லாடல் கொண்டுட்டு வராங்க. அதனால ஆன்மீகம்ங்கிறது வேறு, சனாதனம்ங்கிறது வேறு. அது ரெண்டத்தையும் நம்ம குழப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். மதம்ங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப வந்து எல்லாரும் பாஸ்கெட் பால் விளையாடுறாங்க. ஆமா,
மதம்ங்கிறது ம், மக்களுக்காகவா ம். இல்ல அரசியலுக்காகவா? மதம் வந்து மக்களுக்கானதுதான். நான் தான் இதுக்கு முன்னாடி சொல்லும் போதே சொல்லிட்டேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மதத்தை பத்தி தெளிவா சொல்றாங்க. பல்வேறு மொழிகள், மாகாணங்கள், மொழிகள், இனங்கள், மொழிவாரி மாநிலங்கள் இருக்கும் பொழுது, பல்வேறு மதங்களை அடிப்படையாக வைத்து மக்கள் வாழ்கிற போது, அவரவர் அவரவருக்குள்ள மத வழிபாட்டு உரிமைகளை மற்றவர்கள் தலையீடு செய்யக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாதுன்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னேன். ம். அதே மாதிரி அந்த மதம் முழுக்க முழுக்க அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கானதுதான், ம். அரசுக்கானது அல்ல. ஆனால் இப்போ வந்து இந்த புலிய பார்த்து பூனை சூடு போட்ட கதைன்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா ஆமா. அக்கம் பக்கத்துல உள்ளவன்லாம் வந்து அவன் புத்த மதத்தை, புத்த நாடு, அது வந்து கிறிஸ்டியன் நாடு, ம். அது வந்து முஸ்லீம் நாடு, இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகள் இருக்குல்ல. ம். இப்ப இலங்கையை பார்த்தா அது புத்த நாடு, Correct. சீனா புத்த நாடு, ம். அந்த பக்கம் வந்து ரஷ்யா எல்லாம் கிறிஸ்தவ கண்ட்ரி, ம். அமெரிக்கா எல்லாமே கிறிஸ்தவ கண்ட்ரி, ம். துபாய் இதெல்லாம் வந்து முஸ்லீம் கண்ட்ரி. முஸ்லிம். இப்படி வருது இல்ல. அப்படி வருகிற பொழுது ஏன் இந்தியா இந்து கண்ட்ரியா இருக்கக்கூடாது ம். அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. Correct, அப்போ sir. அப்ப இந்து கண்ட்ரி ஆகணும்னு சொன்னா ம். ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நாடாக இந்த நாடு மாற்றப்பட வேண்டும் என்றால் ம். அது இந்தியாங்கிற சொல்லாடலை எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு ம். இந்து ராஷ்டிரம்ங்கிற சொல்லாடல்ல அதை கட்டமைக்கணும். அப்படி கட்டமைக்கக்கூடிய அந்த சூழலை ம். ஏற்படுத்தணும்ல. ம். அதுக்கு ஒரு அஜெண்டா போடணும்ல. ம். அதை வந்து இந்தியாங்கிற சொல்லாடலை எப்படி மாத்துறது? ம். எதிர்ப்பு வராதா? ம். அது இந்தியாவுக்கு மாற்றி வேற சொல்லி என்ன பண்ணலாம் ம். 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் மத்திய கவர்மெண்ட், மத்திய அரசு வந்து யோசிக்குது. ம். அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பாரத்ங்கிற, பாரதம் அப்படின்னு பாரத தேசம்னு ஒரு சொல்லாடல் இருக்குல்ல, ம். அந்த சொல்லாடல கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள கொண்டு வர்றாங்க. இது யாருக்கு தெரியாது, ம். எனக்கு தெரிஞ்சதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். Correct, correct. Okay, okay. பாரத் மாதா கி ஜெய்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ம். அத வந்து இந்து மதத்துல உள்ள நபர்கள் மட்டும்தான் அந்த சொல்லாடலை யூஸ் பண்ணுவாங்க. வேற யாருமே பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஜெய்ஹிந்த் சொல்லுவாங்க, ஜெய். ஜெய்ஹிந்த் சொல்லுவாங்க. ஆனா பாரத் மாதா கி ஜெய்ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும். ம். நானும் இந்து மதத்தை தான் சார்ந்திருக்கேன். ம். நான் ஒன்றும் வேற மதத்தை சார்ந்தவன் கிடையாது. ம். பட் ஆனா இந்து மதத்துல இந்து மத தீவிரவாதின்னு சொல்றோம்ல, ஆமா. ஒரு மதத்தை தீவிரமா வந்து பரப்பக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல. Correct. நான் இந்துவா பிறந்துட்டேன், இந்துவா நான் சாக போறேன், இந்துங்கிறது ஒரு அடையாளம், அவ்வளவுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ம். ஆனா இந்து மதத்தை வெறித்தனமா கொண்டு போயிட்டு ம். அதை பரப்பணும்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல. ம். கிறிஸ்தவத்தை பரப்புனாதான் அது வெறித்தனம்னு கிடையாது, ம். இஸ்லாமியத்தை பரப்புனாதான் வெறித்தனம் கிடையாது. இந்து மதத்தை பரப்பினாலும் அது வெறித்தனம் தான். எப்போதுமே மதம் வந்து ஒரு உணர்வா இருக்கணுமே ஒழிஞ்சு அது வெறியா மாறக்கூடாது. மத வெறி இருந்துச்சுன்னா அங்க பிரச்சனை வரும், கலவரம் வரும், அமைதி இல்லாம போகும். உணர்வு இருந்துச்சுன்னா யாரையும் புண்படுத்தாது. ம். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல பாரத்ங்கிற சொல்லாடல கொண்டுட்டு வராங்க. ம். ஏற்கனவே இந்தியா தண்டனை சட்டம்னு இருக்கக்கூடிய சட்ட புத்தகங்கள் எல்லாமே ம். பாரதிய நியாய சங்கீதான்னு பேர் மாத்தியாச்சு. ம். பாரதிய நியாய சங்கீதா. ம். அது ஏற்கனவே இருந்தது இந்திய தண்டனை சட்டம். இந்தியாவுல உள்ள குற்றங்களுக்கான தண்டனைகளை கொடுக்கக்கூடிய சட்டம். இது மக்களுக்கு புரியுதா இல்லையா? இந்தியாவுல நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு சட்டத்தை வடிவமைச்சிருக்காங்கல்ல. அது வெள்ளக்காரன் பீரியட்ல வடிவமைச்சது இவங்கல்ல. ம். ம். இவங்கெல்லாம் ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ் பண்ணல, Correct, correct, correct. 1857லயே பண்ணியாச்சு இதெல்லாம். ம். இந்திய தண்டனை சட்டம்னு. ம். இந்திய தண்டனை சட்டம்னா இந்தியாவுல உள்ள குற்றங்களுக்காக கொடுக்கக்கூடிய தண்டனைகள் பற்றிய விவரங்களை உள்ளடக்கிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம். IPC தானே சொல்றீங்க? ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு. Indian Penal Code. Correct. இந்திய தண்டனை சட்டம்னா மக்களுக்கு புரியுதா அந்த சொல்லாடல்? புரியுது. இப்ப நான் சொல்ற சொல்லாடல் புரியுதான்னு பாருங்க. ஆ. பாரதிய நியாய சங்கீதா.
அது அதே மாதிரி 3 சட்டங்களை வந்து பெயர் மாற்றம் செஞ்சாங்க. பாரதிய நியாய சங்கீதா, அது வந்து இந்திய தண்டனை சட்டம். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, அது குற்றவியல் விசாரணை முறை சட்டம். அது வழக்கு விசாரணைக்கிறதுக்காக ஒரு சட்டம் இருக்குல்ல அது. இப்போ பாரதிய சாட்சிய அதிநயம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது வந்து எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டம். இது எல்லாமே எதுக்கு பாரதியங்கிற ஒரு வார்த்தை சொல்லாடல கொண்டு வரணும்? பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்றோம்ல, அது மாதிரி பாரதிய சாட்சிய அதிநயம், பாரதிய சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா. இது அட்வொகேட்டா இருக்கிற எங்களுக்கே வாயில் நுழைய மாட்டேங்குது, பப்ளிக் எப்படி வாயில் நுழையும்? அது மாதிரி இன்னொன்னு என்னன்னா, வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. அதுலயும் அந்த பாரத்துங்கிற சொல்லாடல் இருக்கும் பாருங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொல்லாடலை கொண்டு வந்து இந்தியாங்கிற சொல்லாடலை முழுவதுமா நீக்கிறதுக்கு வழிவகுக்கிறாங்க. இப்போ பாரத்னு கொண்டு வந்தாச்சுன்னா இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம். அப்போ இதை ஒரு மத நாடா அவங்க வெளியில உருவகப்படுத்திடலாம். அப்போ இந்த மதம் அரசுக்கானதா கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சியோ அதை வந்து ஆளும் அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மதம் வந்து மக்களுக்கானதுதான், அரசுக்கானது அல்ல. இது என்னுடைய வாயிலிருந்து வர வார்த்தை கிடையாது. இததான் எங்க தலைவர் அழுத்தமா பதிவு செய்யறார். மதம் மக்களுக்கானதுதான், அவன் தேவைக்கு அவன் நம்பிக்கைக்கு அவன் ஏற்படுத்திக்கிற ஒண்ணு. இது அரசுக்கானதான் நீ மாத்தினா நீ சொல்ற இந்த ஒரே நாடு ஒரே மதம் ஒரே கல்ச்சருங்கிற அந்த கண்டிஷனுக்கு நீ கொண்டு வர்ற சூழல் வரும். அப்படி வந்துச்சுன்னா பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள் உள்ள இந்த இந்தியாவுல அவன் நிம்மதியா வாழ முடியுமா, அமைதியா வாழ முடியுமா? அதை யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. முடியுமா? இப்போ இதுல வந்து இப்ப லேட்டஸ்டா வர இந்த SIR பத்தி நிறைய வந்து தப்பா வந்து கிளப்பி விடுறாங்க. அத பத்தி நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? வாக்காளர் சிறப்பு திருத்தம், ஆமா, அதுக்கு சிறப்பு திருத்தம் தான் வச்சிருக்கான். ஆமா, ஏன்னா ஆல்ரெடி வாக்காளர் லிஸ்ட் இருக்கு. இடையில சேர்றவங்க லிஸ்டையும் சேர்த்துக்கிறாங்க, நீக்கிறவங்க லிஸ்டையும் நீக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சேர்க்கை நீக்கம்ங்கிறது இருக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும். ஆனா அந்த சொல்லாடல்ல கொண்டுட்டு போக முடியாதுங்கிறதுனால SIRங்கிற ஒரு பெயரை உள்ளடக்கி வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிற பேர்ல உள்ள வராங்க. அந்த உள்ள வந்து அந்த அப்ளிகேஷன் நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா, நான் என்னோட அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தேன்னு வச்சுங்களேன், என்னோட ஆதார் நம்பர் கேட்பான், என்னோட பெயர் கேட்பான், என்னுடைய அப்பா பேர் கேட்பான், என்னுடைய அம்மா பேர் கேட்பான். என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆதார் நான் சொல்லிடலாம். எங்களுடைய பாட்டி பேருக்கு ஆதார் சொல்ல முடியுமா? அப்போதைக்கு ஆதாரே வரல. அவங்களோட டேட்டா பர்த் என்னால சொல்ல முடியுமா? முடியாது. அதை கேட்கிறான். இதுக்கு வந்து வாக்காளருக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது ஏன் கேட்கிறான்னு சொன்னா, இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு குடியுரிமை திருத்த சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தான். குடியுரிமை திருத்த சட்டம்னு கொண்டு வந்தான். ஏற்கனவே அந்த சட்டம்லாம் இருக்கு, குடியுரிமை சட்டம்லாம் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை திருத்தம் பண்ணி திருத்த சட்டம்னு கொண்டு வர, அந்த வாக்காளர் திருத்த சட்டம் மாதிரி. அப்ப கொண்டு வரும்போது குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்துச்சுன்னா பெரும்பாலான வேற்று மதத்தை சார்ந்தவர்கள், குறிப்பா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் வந்து எல்லாம் கன்வெர்டட்ல தானே இருக்காங்க. அப்படி கன்வெர்டட்ல இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து மக்கா மதினா துபாயில இருந்து ஒருத்தரும் வந்துடலங்க. இங்க வந்தவன் கொஞ்சம் பேர், அதுக்கப்புறம் மாறினவன் போனவன், இப்படிதான் வந்து இப்ப இருக்கான்னு வச்சுங்க. அப்படி அவனுங்கள் எல்லாம் இந்த நாட்டுல வந்து இப்ப ஏற்கனவே அகதிகள் முகாம்லாம் வச்சிருக்கானுங்கல்ல, இலங்கை அகதிகள், பர்மா அகதிகள்னு சொல்லி அகதிகள் முகாம்லாம் வச்சிருக்கானுங்க. அவங்களும் தமிழ் பேசக்கூடிய நபர்கள் தான். எத்தனை தமிழ் தேசியம் பேசுறவன் வந்தாலும் அவங்கள தமிழ்நாட்டிலையும் சேர்க்க முடியல, அவங்க சொந்த நாட்டிலையும் சேர்க்க முடியாம திணறானுங்க. பேசுனா தமிழ் தேசியம் பேசுவானுங்க. இங்க உள்ள தமிழர்களையே வந்து அவங்களுடைய வாழ்வுரிமை பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை ஆகணும் போகல, சும்மா அரசியலுக்காக ஒரே 10 பேர்ல ஒரு வார்த்தையை விட்டுட்டு பண்ணுவானுங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது
என்னோட பூர்வீகத்தை தோன்றினாலும் நான் வேற மாதிரி வேற இந்து மதத்துல தான் இருந்திருப்பேன். Correct. இல்ல எனக்கு அடையாளம் தெரியாம இருக்கும். ம். அப்ப என்னைய அகதிகளா சேர்த்துருவாங்களா? ம். குறிப்பா அதே நிலைப்பாடு தான் இப்பவும். இப்ப பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த நபர்கள் ம். ம். இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாம திணறான். இந்த எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு பிறகு ம். தமிழகத்துல மட்டும் சுமார் 98 லட்சம் பேருக்கு வாக்காளர் பட்டியல்ல பேர் இல்ல, பேரை எடுத்துட்டான். என்ன காரணமா இருக்க முடியும்? அவன் என்ன அகதியா? இல்ல அவன் நம்ம நாட்டுல பிறக்கலையா, நம்ம மண்ணுல பிறக்கலையா? என்ன காரணத்தினால அவனை எடுத்தான்? தமிழகத்துல மட்டும் சுமார் 98 லட்சம் பேருக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல்ல அவங்க பேரு இல்ல. இந்த சிறப்பு திருத்த முகாம் மூலமாக ம். டேட்டா கலெக்ட் பண்ணாங்கல்ல, ம். இந்த கலெக்ட் பண்ண விவரங்களை வச்சு ம். பார்த்தா ம். இத்தனை பேருக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்படுது. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நான் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். ஒரே நபர் வந்து பல்வேறு இடங்கள்ல ஓட்டு போடுற மாதிரி ஒரு சூழல் இருந்தது, ம். 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 அதனால அந்த பேரை எடுத்திருக்கிறாங்க ஆ. அப்படின்னு சொல்றாங்க. ம். இன்னொன்னு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, ஆ. அவங்க லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ம். இன்னொருத்தர் வந்து இப்போ வந்து பிறந்த இடம் ஒரு இடமா இருக்கும், அவங்க வாழ்ற இடம் வேற இடமா இருக்கும், அங்க வாக்குரிமை அங்க போயிடுச்சு, ம். ஆனாலும் லிஸ்ட் இங்க இருக்கு ம். அப்படின்னு சொல்றாங்க. ம். இது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா ம். இது ஒவ்வொரு தேர்தலுக்கும் தான் இவன் கணக்கு எடுக்கிறானே, ம். யார் யார் இருக்கா, யார் யார் இல்ல, யார் யார் வெளியூர்ல இருக்கா ம். அப்படிங்கிற லிஸ்ட்டை ஒவ்வொரு வருஷமும் தான் எடுத்துடுறாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்துறாங்கல்ல. சரிதான். இப்போ ஒரு செத்து போன பேர்ல ஒருத்தவங்க ஓட்டுலாம் இப்ப போட முடியாது, ம். அங்க பூத்துலயே கண்டுபிடிச்சிருவானு. இந்த நபரே ஆள் ஊர்லயே இல்லையே, அந்த ஸ்ட்ரீட்டை சேர்ந்தவன் ஒருத்தன் பூத்து ஏஜென்டா உட்காந்துருப்பான். ம். ராமசாமி இருக்கானா அப்படின்னு கேட்டா, அவர் இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து விட்டாரு அப்படின்னா டக்குன்னு கோடு போட்டுருவானுங்க. ம். அப்போ விழிப்பா மக்கள் இருக்கிற காலத்திலேயே எஸ்ஐஆர்னு ஒரு திருத்தம்னு ஒண்ணு கொண்டு வந்து ஆர்ஜினை கண்டுபிடிச்சு, ம். ஆர்ஜின்ல தெளிவான விவரம் இல்லைங்கிறதுனால நீங்க நிக்கிறீங்க. நான் எங்க அப்பா பத்தின டீடைல்ஸ், எங்க அம்மா பத்தின டீடைல்ஸ் கொடுக்க முடியும். எங்க தாத்தா எல்லாம் நான்லாம் பார்த்ததே இல்லை. எங்க அப்பா 8 வயசு 9 வயசா இருக்கும்போது எங்க தாத்தா இறந்துட்டான்னு சொல்றாங்க. ம். அவருக்கான டேட்டா நான் கலெக்ட் பண்ண முடியுமா? முடியாதுதான். ஏன்னா முந்தின தலைமுறைக்கு என்னால டேட்டா கலெக்ட் பண்ண முடியுமா? இப்ப அது பத்தின விவரங்கள் சொல்லப்பட்டுள்ள காலத்தை நான் ஃபில்லப் பண்ணலன்னா எனக்கு வந்து பதிவு நீக்கிறான். அது மாதிரி நீக்கப்பட்ட விவரங்கள் தான் 98 லட்சம் பேர். தமிழகத்துல மட்டும் 98 லட்சம்னா ஆல் ஓவர் இந்தியாவோட நிலையை பாருங்க. இத தேர்தல் ஆணையம் ஏன் செய்யணும்? 28ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் சொல்லிட்டு 2 நாள் வந்து வாக்காளர் புதிய சேர்க்கை முகாம்னு ஒண்ணு போடுறான். இதுதான் ரெகுலரா ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் பண்ற விஷயம். இதுதான் தேர்தலுக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி செய்வானுங்க. இப்ப எஸ்ஐஆர்னு ஒண்ணு வந்ததுனால அதை முன்னாடி செஞ்சுட்டு இத பின்னாடி பண்றானுங்க. அது தேவையில்லாதது, இது தேவை. பண்ணிட்டானுங்கன்னா ஏன் திரும்ப வந்து இப்போ சேர்க்கணும்? அப்போ இதுதான் ப்ராப்பர் வே. இப்ப வர்றது சேர்க்கிறது நீக்கிறதுங்கிறது முன்னாடி பண்றது வந்து பை பர்பஸ். அப்போ பை பர்பஸா பண்ணும் பொழுது அவனுங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்களை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு சூழலா பண்றான். இது நம்ம இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னா இதுல கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, விலக்கப்பட்டவர்கள். இப்ப என் பேரை கூட எடுத்திருக்கலாம், எனக்கு தெரியல. நான் பார்த்தாதான் தெரியும். பட்டியல்ல போய் திருத்த பட்டியல்ல போய் நான் உள்ள போய் பார்த்தாதான் என் பேர் இருக்கா என்னன்னே தெரியும். அந்த மாதிரி எஸ்ஆர்னால அரசாங்கத்துக்கு பாதிப்பு, மக்களுக்கு பாதிப்பு, பிரிவினைவாதம் நிறைய வரும். பிரிவினைவாதம் வந்துச்சுனாலே மறுபடியும் வந்து ஒரு மாதிரியான ஒரு பதட்ட நிலைக்கு இந்தியா தள்ளப்படும். இதனாலதான் எங்க தலைவரும் எஸ்ஏஆரை கடுமையா எதிர்க்கிறார். பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னா அவங்க போடுற எல்லா சட்டங்களும் மக்களுக்கு விரோதமான சட்டங்கள். குடியுரிமை திருத்த சட்டம்னு கொண்டு வந்தாங்க, வேளாண்மை திருத்த சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, இப்ப தொழிலாளர் நல திருத்த சட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தொழிலாளர்களுக்கு விரோதமா அந்த சட்டம் அமைஞ்சிருக்கு, தொழிலாளர்களுக்கு போதிய உரிமை அதுல வழங்கப்படல,
அவங்களுக்கு போராடுறதுக்கு சங்கம் வைக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு உரிமை இல்லை. ம். அப்ப மறுபடியும் அடிமைப்படுத்தப்பட முதலாளிகள் என்ன சொல்றாங்கன்னா அதை கேட்டுட்டு போற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து தள்ளுறான் ம். அப்படின்னு சொல்லிட்டு ம். தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டத்தை பாஸ் பண்ணிட்டான். ம். பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில இருக்கிறாங்கிறதுனால அவங்கள தாண்டி எதுவும் பண்ண முடியாது. மற்ற எதிர்கட்சி எல்லாம் கத்தலாம் போலாமே ஒழிஞ்சு போராட்டம்னு வருஷ கணக்கில் போராட்டம் பண்ணனால தான் வேளாண்மை திருத்த சட்டம் வந்து நிறுத்தி வச்சாங்க. ம். மக்கள் எவ்வளவு பேர் பஞ்சாப் மக்கள்லாம் செத்தான் டெல்லியில போயிட்டு. ஆ. இவ்வளவு பேரோட பலிகளுக்கு மத்தியில அந்த சட்டம் வந்து அமலுக்கு கொண்டு வராமல் நிறுத்தப்பட்டது. ம். அந்த மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வர்ற ஒவ்வொரு சட்டமும் ம். இந்த மக்களுக்கு எதிராக அமைதுங்கிறதுனால தான் பிஜேபி அரசு இந்த மக்களுக்கான அரசு அல்ல, ம். ம். அது மதத்தை சார்ந்த அரசு. ம். மத ரீதியா இந்தியாவை கட்டமைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல வர்றதுனாலதான் அந்த பிஜேபி கவர்மெண்ட தமிழகத்துக்குள்ள உள்ளே வரக்கூடாது, அவங்கள அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் எஸ்ஏஆர விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்க தலைவர் கடுமையா எதிர்க்கிறார். சார், இப்போ இவ்வளோ சொல்லிட்டீங்க. நீங்க வந்து படிச்ச காலம், நீங்க வந்து வேலை பார்த்த காலம், அதுக்கப்புறம் இப்ப நீங்க அரசியல்ல இருக்கிற காலம், நீங்க இந்தியாவை ஓரளவுக்கு நீங்க பார்த்திருக்கீங்க. எந்த மாதிரியான ஒரு இந்தியால நீங்க வாழ நினைக்கிறீங்க? மனசுல இருக்கிற மாதிரியான ஒரு இந்தியாவை உருவாக்குறதுக்கு நீங்க எப்படி பாடுபடுவீங்க? நீங்க வந்து அரசியல்லையும் இருக்கீங்க, நீங்க நல்ல பிரபலமான வழக்கறிஞராகவும் இருக்கிறீங்க. ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. உங்க கட்சியோட கூட்டணி நிலைப்பாடு தான் என்ன? உங்க அப்பா அம்மாவை பத்தி சொன்னீங்க, உங்க தம்பி பத்தி சொன்னீங்க. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறவு உங்க மனைவி மக்கள், அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.